தற்போது நம்முடன் இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், ஆட்சியில் பங்கு என்கிற உங்க கட்சியுடைய சீனியர் நிர்வாகிகளின் சிலருடைய விருப்பத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படையா நிராகரிச்சிருக்கிறாரே, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அவரு சொன்னதுல கவனமா சொல்லுங்க. மாண்பு முதலமைச்சர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. எங்க தலைவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை முடிவு பண்ண வேண்டியது மாண்பு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைமை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்வாங்க. ஆகையால எல்லோருக்கும் ஜனநாயக சக்திகள் ஒரு கருத்து இருக்கு. ஆனா இதை வைத்து ஒரு பிணக்கு ஏற்படுத்தலாமா, கூட்டணியை சிதைக்கலாமா, கூட்டணிக்கு டிஸ்டர்ப் பண்ணிடலாமா அப்படின்னு கனவு காண்பவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது ஒருபோதும் இது பலிக்காது. இது இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணி என்பது மக்களுக்கான கூட்டணி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணிய பிரிக்கிற சதிதான் ஆட்சியில பங்கு என்கிற கோரிக்கைன்னு முதலமைச்சர் கூறியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இதை அகில இந்திய தலைமை பார்த்துக்கலாம். நாங்க ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். அகில இந்திய தலைமை எடுக்கும் முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்டுப்பாடு பண்ணிட்டோம். அதனால தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் முதலமைச்சரிடம் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். சார், ஆட்சியில பங்கு அப்படிங்கிற காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளிப்படையா கூறி வருகிறாரு. அப்படின்னா முதலமைச்சருடைய கூற்றுப்படி கிரீஷ் சோடங்கர் தான் கூட்டணியை பிரிக்க சதி செய்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி யாரும் சதியை செய்யறாரு. கூட்டணி இன்டாக்டா இருக்கு. கூட்டணி தொடர்ந்து 4-5 முறை வெற்றி கூட்டணியா இருக்குது. இந்த கூட்டணியை பிரிப்பதற்கு யாரும் முயற்சி செய்யல. அது மாதிரி வெளியில் உள்ள சக்திகள் முயற்சி செய்யல. அந்த முயற்சியும் பலிக்காது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தில் ஒருவராக இணைந்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகவே கூட்டணிக்குள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனக்கூடிய அந்த முழக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படையாகவே நிராகரித்திருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது பேசியதை பார்த்திருந்தோம். அவர் கூறும்போது இந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிராகரித்தாலும் கூட அதனை மீண்டும் வலியுறுத்துவோம் எனக்கூடிய அந்த தொனியில் அவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலமைச்சர் கூறியிருப்பது அவருடைய கருத்து தமிழ்நாட்டிற்கு உகந்ததில்லை என்பதை தான் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருடைய இந்த கோரிக்கையும் முதலமைச்சருடைய இந்த பதிலும் தேசிய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை ஆலோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அறிவிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் முதலமைச்சர் வெளிப்படையாக நிராகரித்திருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் நிராகரித்தாலும் கூட இந்த கருத்தை தேசிய தலைமையிடம் சொல்லியிருக்கிறோம். தேசிய தலைமை திமுக தலைமையிடம் மீண்டும் இது குறித்தான வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தும் என்பதை அவர் மறைமுகமாகவும் தெரிவித்திருக்கக்கூடியதை நம்மால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களாம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுவார்கள் எனவும் இருவரும் இந்த இரண்டு தரப்பும் பேசி நல்ல முடிவாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை அறிவிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணிக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்பதையும் செல்வ பெருந்தகை வலியுறுத்திருக்கிறார். அதாவது கூட்டணிக்குள்ளாக இன்டாக்டாக ஒற்றுமையுடன் இருப்பதாக சொல்லக்கூடிய சூழல்ல தங்களுடைய கருத்துக்களை ஜனநாயகபூர்வமாக தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் கூடிய நிர்வாகிகள் அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான முழு சுதந்திரமும் இருப்பதாகவும் அதே நேரத்தில் அதை வலியுறுத்தி அவர்களுடைய தலைமைக்கு தெரிவிப்பதும் ஜனநாயகபூர்வமானதும் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் இந்த கோரிக்கையும் இந்த கருத்தையும் முழுமையாக வெளிப்படையாக நிராகரிக்கக்கூடிய சூழல்ல அது முதலமைச்சருடைய கருத்தாகவே எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் கூட்டணிக்கான கருத்தாக பார்க்கப்படாது என்பதை மறைமுகமாக செல்வ பெருந்தகை சொல்வதை நம்மால் கேட்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்த கருத்து வெளிப்படையாக நிராகரிக்கப்பட்டாலும் தேசிய தலைமை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமையுடன் பேசும் எனவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகே தங்களுடைய நிலைப்பாடு தங்களுடைய அந்த கொள்கை அந்த கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்பதெல்லாம்
தெரிய வரும் என்பதை அவர் தெரிவிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதெல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.